நீங்க போய் 6 சீட்டுக்காக மீசிய முறுக்கிட்டு காலை நக்கிட்டு இருக்கிறவங்களாம் என்ன பேசக்கூடாதுன்னு ரொம்ப கடுமையா பேசுறாருல சார். இதை ஏத்துக்க முடியுது அவங்களால? நாங்க எவனுடைய காலிலும் போய் விழுகலை, எவனும் எங்கள் காலில் விழுகன்னு சொல்லலை. நீ போய் ஆர்எஸ்எஸ் கும்பலை போய் நக்கிக்கிட்டு இருக்க காலை எங்களுக்கு எல்லாம் தெரியும். அதுக்காகவே ஆர்எஸ்எஸ் கும்பல் நடத்துகிற மேடையில் போய் நீ ஏறின. நீ அங்கேருந்து அவன் தேர்தல் நின்று எம்எல்ஏ ஆகி எம்பி ஆகி மினிஸ்டர் ஆகி தான் காசு ஆட்டையை போடுவாங்க. ஆனால் நீ எம்எல்ஏ ஆவதற்கு முன்னாடியே காசு ஆட்டையை போடுற உலகத்திலே ஒரு ஸ்பெஷல் லீடர் நீ ஒரு ஆள் தான். உன் கட்சியில் இருக்கிற எல்லா பேர்த்தையும் காலி பண்ணிடுவேன். ஒவ்வொரு முறையும் அவனை எம்எல்ஏக்கு நிற்கணும் எம்பிக்கு நிற்கணும்னு சொல்லி அவன் வாழ்க்கை வரலாறையும் முடிச்சு விட்டுவிட்டு அவனை காலி பண்ணி விட்டுவிட்டு அடுத்தவன் நின்றான திருப்பி ஒரு முறை நின்றவன். ஆனால் உனக்கு மட்டும் பொருளாதார வலிமையாகுது. சாதாரண நடந்து தெரிஞ்ச நீனு இன்னைக்கு பொருளாதார வலிமை அடைஞ்சு வந்திருக்கிறேன்னா உன்னை நான் பாராட்டுகிறோம், இன்னொன்று நான் தப்பாக சொல்ல. ஆனால் காலை நக்கி கிடக்கிற ஒரே ஆள் நீந்தே அப்படின்றதுல எந்த வகையான மாற்று கருத்தும் இல்லை.